ம். பயிற்சி 6.4இல் முதல் கணக்கு 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணங்கள் முறையே 45 டிகிரி மற்றும் 30 டிகிரி எனில் இரண்டாவது மரத்தின் உயரத்தை காண்க. ஸோ எத்தனை மரம் இருக்குது அப்படின்னா 2 மரங்கள் இருக்குது. ஒரு மரத்தினுடைய உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தினுடைய உச்சி மற்றும் அடியை பார்க்குறாங்க. இந்த மற்றும் அப்படின்ற வார்த்தை முறையே அப்படிங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முறையேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்கறது ஃபஸ்ட்டுக்கு, செகண்டு கொடுக்கறதுக்கு செகண்டுக்கு. இங்கே மற்றும் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்ற கோணம். அப்போது உச்சியை எந்த கோணத்தில் பார்க்குறாங்க? ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க. அடியை இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. எங்கேருந்து பார்க்குறாங்க? ஒரு மரத்தினுடைய உச்சியிலேருந்து பார்க்குறாங்க. அந்த மரத்தினுடைய உயரம் எவ்வளோ? 13 மீட்டர். இப்போ ஒரு மரம் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இங்கே பார்க்கணும்னா ரெண்டாவது மரம் எப்படி இருக்கும்? இந்த முதல் மரத்தை விட ஹைட்டாக இருக்கும். ஸோ படத்தை நம்ம போட்டுக்கலாம். முதல் மரத்து வந்து நம்ம ஏபின்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய உயரம் 13 மீட்டர். இன்னொரு மரம் இருக்குது, அந்த மரத்தினுடைய உயரம் நம்ம சிடின்னு எடுத்துக்கலாம். இப்போ முதல் மரத்தின் உச்சி வந்து பி, இரண்டாவது மரத்தின் உச்சி சி, இரண்டாவது மரத்தினுடைய அடி இரண்டாவது மரத்தினுடைய உச்சி டி, இரண்டாவது மரத்தினுடைய அடி வந்து சி. இப்போது உச்சியை பார்க்குறாங்க. எங்கேருந்து பார்க்குறாங்க? பியிலேருந்து பார்க்குறாங்க. நமக்கு கோணம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு முக்கோணம் வந்துடணும். ஸோ முக்கோணம் இங்கே பியிலேருந்து போடணும்னா இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கணும். அப்போது இந்த முதல் மரத்தினுடைய உயரமும் இரண்டாவது மரத்தினுடைய உயரம் எங்கே வந்து மீட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல சமமாயிடும். ஸோ ஒரு முக்கோணம் போட்டாச்சு. இது எத்தனை டிகிரினா உச்சி 45 டிகிரி. ஃபஸ்ட்டு கொடுக்கறது இதான். அதுக்கப்புறம் அடிப்பகுதியை பார்க்குறாங்க. அடியின் இறக்க கோணம். அப்போ அடினா இங்கேருந்து தான் முதல் மரத்தினுடைய உச்சியிலிருந்து பார்க்குறாங்க. இங்கேருந்து சியை பார்க்குறாங்க. இறக்க கோணம். இறக்க கோணம்னா ஆக்சுவலாக பார்வை இந்த பக்கம் தான் போகும். அப்போ இது எத்தனை டிகிரி அப்படின்னு சொன்னால் 30 டிகிரி. நமக்கு இதையும் வச்சு நம்ம செங்கோணமாக எடுத்துக்கலாம். இதையும் வச்சு நம்ம செங்கோணமாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒன்று விட்ட கோணங்கள் சமம். இசட்டை வந்து தலைகீழ பாருங்கள். ஒன்று விட்ட கோணங்கள் சமம்ன்ற அடிப்படையில் இந்த ஒரு வடிவத்தை பண்ணால் இந்த டிகிரி 30 டிகிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோணத்தை இங்கே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். இந்த கோணம் இங்கே வச்சோம்னா இது இருக்கிறது எதிர்பக்கம், இது என்ன பக்கமாக மாறும்னா அடுத்துள்ள பக்கமாக மாறும். சரி, இது என்ன பக்கம்? எதிர்பக்கம். அப்போ எது அடுத்துள்ள பக்கம்? இது வந்து அடுத்துள்ள பக்கமாக மாறும். அப்போது நம்ம எப்பவுமே இந்த 2 மார்க்கில் போகிறது 5 மார்க்கில் போகிறது ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம். அந்த அடிப்படையில் நமக்கு ஏற்ற கோணம் போடும்போதும் சரி, இந்த இதுவில் நம்ம ஏற்ற கோணம் போடும்போது எந்த பக்கத்தை வச்சு போட்டோமோ செங்கோணத்தில் அதை மாதிரி வச்சு போட்டுக்கலாம். ஸோ இந்த கோணத்தை ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் இதை விட்டுட்டு இந்த பக்கத்தை நம்ம குறிச்சிக்கலாம். இந்த பக்கத்தை கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. எந்த வடிவத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முதல் மரத்துக்கும் இரண்டாம் மரத்துக்கும் இடையே உள்ளது கண்டிப்பாக ரெண்டுமே தரையில் தான் இருக்கும். ஸோ இதை ஜாயின் பண்ணிட்டோம்னா ஒரு செங்கோணம் முக்கோணம் கிடைக்கும். இந்த பக்கம் பாருங்கள், ஏபி இந்த மீட் பண்ணுற புள்ளி வந்து நான் எம்ன்னு எடுத்துக்கிறேன். ஏசிஎம்பி எந்த வடிவத்தில் இருக்குன்னா செவ்வகம். செவ்வகத்தினுடைய எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஸோ இது 13 மீட்டர்னா இதுவும் எவ்வளோ? 13 மீட்டர். இந்த ஏசியும் பிஎம்மும் சமமாக இருக்கும். இந்த ஏசி தான் நான் கண்டுபிடிக்கணும். ரைட், ஓகே. இப்போ இங்கே நீங்கள் போட்டிருந்தாலும் இது எதிர்பக்கம் வரும், இது அடுத்துள்ள பக்கமும் வரும். இந்த செங்கோண முக்கோணத்தில் நம்ம எப்பயுமே 2 மார்க்கில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வந்தாலும் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம். ஸோ எங்கேருந்து எந்த புள்ளியை பார்க்குறாங்களோ அதுக்கு ரைட் சைடு இல்லாமல் லெஃப்ட் சைடாக பார்த்து நம்ம அந்த கோணத்தை குறிச்சிக்கணும். ஸோ ஒரு செவ்வகம் கிடச்சிருக்கு, மேலே ஒரு செங்கோண முக்கோணம், இதை ஒரு செங்கோண முக்கோணம். இந்த செவ்வகம் ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு செங்கோண முக்கோணம் எனக்கு வரணும். அப்புறம் இதனுடைய உயரமும் எங்கே மீட் ஆகுது? சமமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த முதல் மரத்தின் உயரத்தை விட இரண்டாவது மரத்தின் உயரம் அதிகமாக இருக்க போகுது. ஸோ நமக்கு இந்த கோணத்துக்கு எதிர் திசையில் இருக்கிறது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த பக்கத்தை கண்டுபிடிச்சா இந்த பக்கமும் இந்த பக்கம் சமமாக இருக்கும். ஏன்? எதிரெதிர் பக்கங்கள் ஒரு செவ்வகத்தில் சமமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் எவ்வளோ கண்டுபிடிக்கிறோமோ அதை இங்கே எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதி கண்டுபிடிக்கலாம். இரண்டாவது மரத்தின் உயரம் சிடி. அப்போ சிடி வேணும்னா எனக்கு இந்த பகுதி தெரிஞ்சிடுச்சு, இந்த பகுதி மட்டும் வேணும். இந்த பகுதி தெரிஞ்சதுக்காக தான் நம்ம போட போகிறோம். ஸோ எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கத்தான் ஒரு கோணம் வச்சு வந்துச்சுன்னா டீட்டா tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ tan தீட்டானுடைய மதிப்பு 30 டிகிரி. இதை வச்சு போடுறேன். tan 30 டிகிரி ஈக்குவல் டு
tan 30 டிகிரி எதிர்பக்கம்னாது இந்த கோணத்துக்கு எதிரில் இருக்கிறவங்க யார், எங்கே போய் மீட் ஆகுதுன்னு பாருங்கள், இதான் செங்கோண முக்கோணம். அப்போ இதுக்கு எதிரில் இருக்கிறவங்க 13 பை அடுத்துள்ள பக்கம் யார், ஏசி. ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு மதிப்பு அப்ளை பண்ணாலும் ஓகே, நான் எதிர்பக்கம் இது ஏபி அப்படின்னு குறித்தாலும் ஓகே. இப்போது tan 30 டிகிரியின் மதிப்பு ஈஸியாக நான் வச்சுக்கோ 3 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 1/√3 போடுங்க. ஈக்குவல் டு ஏபியினுடைய மதிப்பு 13 பை ஏசி. எனக்கு ஏசியினுடைய மதிப்பு எப்படி இருக்கணும்னா பெருக்கல் இருக்கணும். இங்கே எப்படி இருக்குன்னா வகுத்தல் இருக்குது. இந்த வகுத்தலாக இருக்கிற ஏசி இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறும். அதே மாதிரி இந்த வகுத்தலாக இருக்கிற √3 இந்தாண்ட பக்கம் வச்சுன்னா பெருக்கலாக மாறும். ஸோ ஏசி ஏசி ஈக்குவல் டு 13 × √3 மீட்டர். ஸோ இதுக்கு ஒரு 2 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது நான் கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல என்ன போட்டுக்க போகிறேன், 13 × √3. ஏசியும் பிஎம்மும் சமம். ஏன், அது செவ்வகம், எதிரெதிர் பக்கங்கள் சமம். அப்போ இங்கே இது 13 √3. இப்போ நான் யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய மதிப்பு தேவை. அப்போ இதனுடைய மதிப்பு வேணும்னா இங்கே போட்டு போகிறோங்க. இந்த செங்கோண முக்கோணத்தில் என்ன டீட்டான்னு போடுவோம், tan தீட்டாவுக்கு பதில் எத்தனை டிகிரி, 45 டிகிரி ஈக்குவல் டு tan தீட்டானது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த செங்கோண முக்கோணத்தில் இந்த கோணத்துக்கு எதிரில் இருக்கிறது தான் எதிர்பக்கம். அப்போ யார், டிஎம் அல்லது எம்டி பை இங்கே இருக்கிறது யார், அடுத்துள்ள பக்கம் பிஎம். இப்போ tan 45 மதிப்பு 1 ஈக்குவல் டு எம்டி. tan 45 வந்தால் ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். ஏன், tan 45 டிகிரி மதிப்பு 1. இப்போ எம்டியினுடைய மதிப்பு எனக்கு தெரியாது பை பிஎம்னுடைய மதிப்பு 13 × √3. எனக்கு எம்டியினுடைய மதிப்பு பெருக்கல் வேணும். ஸோ பெருக்கல் இருக்குது. இந்த வகுத்தலாக இருக்கிற 13 × √3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறும். ஸோ 13 × √3 மீட்டர் ஈக்குவல் டு எம்டி. ஸோ இது ஒரு 2 மார்க் உங்களுக்கு கிடைச்சிடும். இது எவ்வளோப்போ 13 × √3. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 45 டிகிரி வந்துச்சுன்னா எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் சமமாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே கூட எது இந்த டிஎம் ஈக்குவல் டு 13 × √3 போட்டுக்கலாம். ஏன், tan 45 டிகிரி மதிப்பு 1 அப்படியே போட்டிங்கன்னா கூட மார்க் ஓகே தான் உங்களுக்கு. இப்போ யாருடைய உயரம் வேணும் எனக்கு, இரண்டாவது மரத்தின் உயரம். ஸோ மரத்தின் உயரம் இரண்டாவது, நான் வேறு எங்கேயுமே இது ஏபிஆர் சிடிஆர்னு எதுவும் சொல்லலை, நான் படம் வரைச்சிட்டு அப்படியே தான் விட்டேன். அப்போ இரண்டாவது மரத்தின் உயரம் சிடி ஈக்குவல் டு, சிடி வேணும்னா என்ன பண்ணோம், இந்த போர்ஷனையும் இந்த போர்ஷனையும் நம்ம கூட்டி ஆகணும். இந்த போர்ஷனையும் நம்ம கூட்டி ஆகணும். ஸோ இந்த போர்ஷன் எவ்வளோ, 13 × √3 ப்ளஸ் இந்த போர்ஷன் எவ்வளோ, 13 மீட்டர். அப்புறமா போட்டுக்கலாம். இப்போது 2 எண்கள் இருக்குது. எப்படி இருக்குன்னா இது ஒரு விகிதமுறா எண், இது முழு எண், இது முழு எண்ணாக இருக்குது. ஸோ ஒத்த எண்களானா இல்லை, வேறுபட்ட எண்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. √3 அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 13x-ஐயும் 13ஐயும் கூட்ட முடியாது. ஒத்த எண்களை மட்டும்தான் நம்ம கூட்டவோ கழிக்கவோ முடியும். அப்போ ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் நம்ம கூட்டவோ கழிக்கவோ முடியும். அப்போது இது மாதிரி இருக்குன்னா இது வேறுபட்ட உறுப்புகளாக இருக்குது. வேறுபட்ட உறுப்புகள் இருக்கும்போது நடுவில் ப்ளஸோ மைனஸோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ளஸுக்கு முன்னாடி இருக்குது ஒரு உறுப்பு, பின்னாடி இருக்குது ஒரு, மொத்தம் 2 உறுப்புகள் இருக்குது. இந்த 2 உறுப்புகளில் பொதுவாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பொதுவாக இருக்கிறது யார், 13 வெளியே எடுத்துடலாம். பொதுவாக எடுத்தால் என்ன பண்ணோம், ப்ராக்கெட் போட்டால் என்ன பண்ணணும், போயிட்டு கேன்சல் பண்ணணும். 13 எடுத்தாச்சு, ஓர் 13 13, ஓர் 13 13. 1ஐயும் √3ஐயும் பெருக்கணும். நடுவில் என்ன குறி இருக்குன்னு அர்த்தம், பெருக்கல். அப்போ ஓர் √3 √3 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 13 × √3 மதிப்பு 1.732 ப்ளஸ் 1. இப்போ பார்க்கும்போது இங்கே ஒரு தசம எண் இருக்குது, இது ஒரு முழு எண். தசம எண்ணுக்கு அந்த முழு எண்ணை எப்படி தசம எண்ணா எழுதலாம், 1ஐ தசம எண்ணாக மாற்றணும்னு அர்த்தம். 1க்கு அப்புறம் யாருமே இல்லை. அப்போ புள்ளி வச்சு என்ன பண்ணணும், முட்டைன்னு போட்டுக்கினா முடிஞ்சிச்சு. அப்போது முழு எண்ணையும் தான் கூட்டணும், தசம எண்ணையும் தான் கூட்டணும். ஸோ முழு எண் யார், இங்கே 1, முழு எண் யார் 1, 1 கூட்டினா எத்தனை 2. அப்போ 13. இந்த ப்ராக்கெட்னா அது பெருக்கல் பொதுவானது. ஸோ ப்ராக்கெட் பதிலாக பெருக்கல் போட்டுக்கலாம். இங்கே 2 எண்களாக இருந்ததுனால நம்ம ப்ராக்கெட் போட்டோம். 1 கூட்டினா 2, 2.732. இப்போ இது 2ஐயும் நம்ம பெருக்கிக்கலாம். 3 இந்த 3 எடுத்து இதை பெருக்கணும், இதை பெருக்கணும். அப்புறம் 1 எடுத்து பெருக்கணும். 3 2 6, 3 3 9, 3 21க்கு 1 மீதி 2, 3 2 6, 6 2 8. இப்போ 1ஆல் பெருக்கணும், அதே நம்பர் தான் வருது, ஒரு நம்பர் தள்ளி போட்டுக்கலாம். 2 3 7 2. இப்போது பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின் சுருக்கம். தொடர்ந்து கூட்டிக்கிட்டே போனால் தான் பெருக்கல் கிடைக்கும் நமக்கு. இது இறக்குன்னா 6, இங்கே போட்டுக்கலாம். நான் 6, 9 2ஐயும் கூட்டினா 11க்கு 1 மீதி 1.
3 1 4, 4 1 5, 8 7 கூட்டினா 15க்கு 5, மீதி 1, 2 1 3. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும்? 1 2 3, முகத்துக்கு நேராக வரணும். 1 2 3 முகத்துக்கு நேராக வந்துடுச்சு. 35.516 மீட்டர்னு போட்டுக்கோங்க. இங்கே CD ஈக்குவல் டு சிடின்றது யார் நம்ம முன்னாடி சொல்லியாச்சு, இரண்டாவது மரத்தின் உயரம்னு இங்கே தான் சொல்லியிருக்கோம், மேலே எதுவும் சொல்லதில்லை. ஸோ நீங்கள் ஏசியின் மதிப்பு கண்டுபிடிச்சா 2 மார்க்கு, இதனுடைய கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க் தருவாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கு 2 மார்க்னால் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா 3 மார்க்கு முடிஞ்சிடும். தேங்க்யூ.